பெரிய மைசூர் மகாராஜா வராரு. சார் வணக்கம் சார். என்ன லேட்டு? வர வழியில ஒரு பஞ்சாயத்து. அவன் 30ன்னா நான் 20ன்னு விரல நடுவில் விட்டு பேசுனதால தான் 25 ஒத்துக்கிட்டான். பாத்தீங்களா சார் அநியாயத்தை? செட்டில்மெண்ட் பேசுற டீலிங் எல்லாம் உங்க முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ சாமி, செட்டில்மெண்ட் கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது சார். பருப்பு விலை எங்கேயோ போயிடுச்சு சார். அந்த பஞ்சாயத்தை பேசி தீர்த்துட்டு வரதான் சார் லேட் ஆச்சு. இந்த ஏசிபி பத்தின கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்துக்காரங்களோட இவருக்கு டீல் சார். எந்த ஸ்டேஷன்ல எந்த கேஸ் வந்தாலும் இவர் தனிப்பட்ட முறையில் பேசி டீல் பண்றார் சார். இந்த மாதிரி ஆளுங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியா சார்? சென்ட்ரல்ல இருந்து கமிட்டி வரணும், விசாரணை நடத்தணும், சாட்சி கிடைக்கணும், ஆதாரம் சிக்கணும், அதெல்லாம் நான் சிக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். என் மேல யாராவது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எப்படியா கொடுப்பாங்க சார்? பார்த்தாயான்னு கத்திக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருமா? இவன் டீலுக்கு ஒத்து வராதவங்கள உள்ள போட்டு கும்முன்னு கும்பிடுவாங்களாம். அது வெத்தலையை போட்டு துப்பிட்டு போற மாதிரி அடிபட்டவங்கள துப்பிட்டு போகுதா? இந்த ஆள் சொல்றதை விடுங்க சார். என் கூட வேலை பண்றவன் யாராவது என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? என் கூட வேலை பண்ற மீச மணிகண்டன் கேட்டு பாருங்க. i20 கார் மைலேஜ் ஓகேவா? லிட்டருக்கு 18 கொடுக்குது சார். என்கிட்ட 25 சொன்னாங்களா? ஏமாத்திட்டானுங்களா? நெக்ஸ்ட் டைம் BMW வாங்கிட்டேன். அவரை விடுங்க. வாயாடி வைஜெயந்தி எங்க இருக்கு? புது பிளாட் எப்படி இருக்கு? ஜன்னல திறக்காமையா காத்து சும்மா கும்முன்னு வருது சார். ட்ரிபிள் பெட்ரூம், அட்டாச்டு கக்கூசி, வித்தவுட் ஸ்மெல். பால் அன்னைக்கு காய்ச்சலான்னு சொல்லுங்க. குடும்பமா சேர்ந்து பண்ற ஜேப்படி வேலை எப்படி இருக்கு? எப்படி வேலையா? இல்ல ஜேன்னு நாங்க இப்படி சேர்ந்து வேலை பண்றோம். எங்கள போய் தப்பாட அடிக்கலாம் சார். எங்க சார் வால் இல்லாத ஆஞ்சநேயர், புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணர், அன்னக்குட்டி இல்லாத இயேசுநாதர், வீடு இல்லாத ராகவேந்தர். மொத்தத்துல சொல்லணும்னா எல்லாருக்கும் வாரி கொடுக்கிற வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் சார். கவுத்துட்டா போட்டது பத்தலையா? வைஜெயந்தி இங்க வா சார். நான் அழியிறதுக்கு வெளியாள் தேவையில்ல. நீ ஒருத்தி போதும். அக்குள்ள போட்டனா ஏற்கனவே அங்க கட்டி இருக்கு சார். போய் உட்காருங்க பக்கம். போதும் சார் போதும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மீட்டிங் வச்சு சார் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சார் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீதி நியாயம் தர்மம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்ட பவர்ஃபுல் போலீஸ் ஆபீசர் சார். போலீஸ் ஆபீசர் சார். சார் மீட்டிங் முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரட்டுமா சார்? வரேன் சார். எங்களுக்கு என்கொயரியா? என்ன சார் இது? இவன் பண்ண தப்புக்காக நாம என்கொயரி வச்சா தப்பெல்லாம் என்னமோ நாம பண்ண மாதிரி திருப்பி விட்டுட்டு போறான். இவன் கட்டாயம் வேற ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த சிட்டிக்கு வந்திருக்கான். சார் இவனை இப்பயே தட்டினாதான் சார் அடங்குவான். சென்ட்ரல் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் டெபுடேஷன்ல வந்திருக்கான். ஆனா இவன் ஒரு பக்கா கிரிமினல். வாங்குற லஞ்செல்லாம் மேக்கப்புக்கு செலவு பண்ணுங்க. உங்க புண்ணியத்துல நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்க. என்ன மட்டும் டீல்ல விட்டீங்கல்ல? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இரவு நேரம் முழு நிலா படிக்குற்ற வேலை. எனக்கு வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல. இந்த டைம்ல என் ஃபிகர் என் கூட இருந்தா எப்படி இருக்கும்? நடு ராத்திரியில உங்க ஃபிகரை எப்படி வரவழைக்கிறது? பிரஸ் மீட் வைங்க. அதுக்கு காரணம் வேணுமே. அதான் ஏடிஎம் உடைக்க போறாங்க. திருடனுங்க வேணுமே. அதான் நல்ல திருடன் என் கூட தானே இருக்கானுங்க. டேய் அப்புகளா சொல்லுங்க ஜமா நாங்க என்ன பண்ணோம்? ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வாங்க. ஏடிஎம்மா கார்டு போட்டு பணம் எடுக்கணுமே. ராடு போட்டு எடு. ராடா போலீஸ் பிடிச்சுக்குமே. அப்ப நாங்க என்ன கூர்க்கா மறந்துட்டேன். பார்த்தாய வண்டியை கூப்பிடு. ஐயோ சார் ஞாபகம் வந்துச்சு சார். நல்ல ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ நாங்க ராடு விடுறோம். நீ ராட விடு, நான் பிரஸ் மீட் கூப்பிடு. ஐயா இப்போதான் நாங்க ஜாமீன்ல வந்தோம். மறுபடியும் உழுதுக்கு போட்டாதீங்க ஐயா. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முகமுடி இருக்கு. சார் ஏடிஎம் திருடனை பிடிச்சிங்களா சார்? யோ பிரஸ்க்கு புரியாயா நீ லூசு? சார் பிரஸ் மீட்னாலே லேடிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாரு. நீ போமா. இப்படி மாறிட்டானுங்க. அர்த்தாய வண்டி 2 நாள் அவன் ஏரியால ஓட விட்டோம். ஆத்தாயா வண்டி பிரஸ்காரங்க விட்டு வைக்கலையா? ஆமாப்பா. ஹலோ, தூங்குற டைம்லயே பிரஸ் கூப்பிட்டீங்க? திருடங்களை பிடிச்சிருக்கோம். என்ன இவனுங்க திருடனுங்களா? ஏன் எங்களை பார்த்தா திருடங்களா தெரியலையா? இவனை பாருங்க கரெக்டா இருப்பான். அதுக்கேண்டா மாஸ்க தரதா முடியல. இது பார், நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னதான் பண்ணாலும் என்ன நெருங்கவே முடியாது. ஏய், உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்தீனா முறைப்படி பேசி மேரேஜ் முடிச்சுக்கலாம். இம்பாசிபிள். இம்பாசிபிளாண்டா.
காலையில 1 கிலோ தங்கந்திரன் பிடிச்சோம்ல அதுல 1/2 கிலோ இவனுக்கு கொடு. சார் உங்களுக்கு அட்ரஸ் தானே வேணும்? போடி. ஃபோன் நம்பர் 10, பையன் நம்பர் 44, ராகவா காலனி, கேகே நகர் சார். இவங்க வீட்ல இவங்க அக்கா, மாமா, 7 வயசு பையன், இவங்க சேர்த்து 4 பேர் சார். இவங்க அக்காக்கு போலீஸ்னா அவ்வளவு உசுறு சார். சார் இதை தெரிஞ்ச ஒரு பிசினஸ் மேன் போலீஸ்னு போய் சொல்லி இவங்க அக்கா மேனேஜ் பண்ணிட்டாரு. குளிக்கிறது என்ன தவிர மீதி எல்லா நேரம் போலீஸ் யூனிஃபார்மோட அழிஞ்சிட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் வீட்டுக்கு போனீங்கன்னா கையை தாலியை கொடுத்து கட்ட சொல்லுவாங்க சார். சார் அவங்க அக்காவுக்கு போலீஸ்னா அவ்வளவு உசுறு சார். சார் தங்கம் சார்.